Hi friends, welcome to Dakshina Home. Last week வந்து ஒரு கோவில் திருவிழாக்கு தாங்க வந்திருந்தோம். இந்த கோவில் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியோட அம்மா ஊரில் தான் நடக்கும். அவங்க வந்து ஒரு வேண்டுதல் வச்சு அதுக்காக வந்து மாலை வந்து வருஷமே இந்த திருவிழாவுக்கு போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு வருவாங்க. இந்த கோவில் வந்து மீனாட்சி அம்மன் கோவில் தான். ஆனால் வந்து வீட்டுக்கு வீடு வந்து கிடா வெட்டி விருந்து வைப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து நான்வெஜ் விருந்தாக வைப்பாங்க. பிரியாணி, கறி குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அன்னதானமே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான் ஃபுல்லாகவே அங்கே கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு இந்த மாதிரி நான் பார்க்கறது. அன்னதானம் கூட சாம்பார் ரசம் இப்படி தான் போட்டு நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து பிரியாணி தான் அன்னதானம் கூட கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. திருவிழா வந்து அவ்வளோ கிராண்டாக இருந்தது. சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா ஊர்லேயுமே வந்து எல்லாருமே ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் லீவ் போட்டுட்டு கண்டிப்பாக அந்த திருவிழாவுக்கு வந்து வந்துடுவாங்களாம். அந்த கோவிலில் இருக்கிற அம்மன் எல்லாமே வந்து ரொம்பவே ஹைட்டாக இருந்தாங்க. வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா அம்மனுமே அந்த கோவில் உள்ளவே இருக்காங்க. அம்மன் அவதாரம் எதிராக இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் சுற்றி இருக்காங்க. அதுவே வந்து நம்ம எல்லா அம்மனையும் ஒரே டைமில் கும்பிட்றதுக்கு வசதியாக இருக்குது. ரொம்பவே வந்து ஃபேமஸான திருவிழா அந்த சுற்று வட்டாரத்துலேயே. நான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்த்தேன் இந்த விஷயத்தெல்லாம். இதுமாரி மற்ற ஊர்லலாம் கிடா விருந்துலாம் இருக்கும், ஆனால் நான் போனதில்லை, பார்த்ததில்லை. எப்பயுமே வந்து நம்ம திருவிழானாலே வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கத்தில் தான் இருந்தோம். இது வந்து புதுசாக இருந்துச்சு. அங்கே வந்து விநாயகர், முருகர் எல்லாருமே இருந்தாங்க. அங்கே வந்து பக்கத்தில் முருகருக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அந்த அலங்காரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பழத்துலேயே வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது அந்த டெக்கரேஷனை பாருங்கள். மேலே ஃபுல்லாகவே வந்து கிரேப்ஸ், ஆரஞ்சு, வாழைப்பழம், சாத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் முருகரோட திருக்கல்யாணம் சூப்பராக இருந்தது. அதுவுமே பார்க்குறதுக்கு. இந்த கோவிலுக்கு வந்து போகாதவங்க ஒரு தடவை கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இது வந்து தொண்டமானத்தம் இந்த ஊர் பேர். ரொம்பவே நல்லா சக்தி வாய்ந்த கோயில்னு சொன்னாங்க அங்கே வரவங்க எல்லாருமே. இந்த ஆலமரத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அம்மன் இருப்பாங்க. இது மாதிரியும் வந்து நான் பார்த்ததில்ல, இப்போ பார்க்குறேன். நாங்களுமே ஜாலியாக வந்து கடத்தெருவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதேமாரி ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி எல்லாமே சாப்பிட்டுட்டு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. கிளம்பி வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வேண்டியது நடந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் திருவிழாவுக்கு போகலான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோவில் திருவிழாவுக்கு யாராவது போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் இதாக போயிருந்தேன். எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்தது. எல்லா கடத்தருமே வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுனால பண்ணலாம், நிறையா எல்லாமே இருந்துச்சு. Thank you for watching friends.